அன்பு நண்பர்களே, நம்ம பொதுவாக எல்லாருமே கதை படிப்பதில் நம்ம ஆர்வம் கொண்டிருப்போம். அதில் ஒரு வித்தியாசமான கதை என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால், வாழ்க்கை கதை, பெரிய பெரிய தலைவர்களுடைய பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி. காந்தியினுடைய பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சத்திய சோதனை என்பது அவருடைய மிகப்பெரிய பயோகிராஃபி. அதை படிக்கும்போது நம்ம பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். நேரு எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி பல்வேறு தலைவர்கள் ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காங்க. அப்போ அந்த ஆட்டோபயோகிராஃபி எழுதுறதுனுடைய அதனுடைய என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் சந்தித்த பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லும் பொழுது நம்ம பல விஷயங்களை தெரிந்து கொள்வோம். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை எப்படி நம்ம எதிர்கொள்வது, குறிப்பிட்ட விஷயங்களை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் நமக்கு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருப்பவர் தோடர் மோகனா. தோடர் மோகனா அப்படின்னு சொல்லும்போது, அந்த புத்தகத்தினுடைய தலைப்பில் பார்த்திங்கன்னா, தமிழில் ஒரு இரும்பு பெண்மணியின் கதை என்று அதில் இருக்குது. ஆங்கிலத்தில் த ஸ்டோரி ஆஃப் அன் அயர்ன் லேடி அப்படிங்கிறது தான் அதனுடைய தலைப்பு. ஏன் இவங்களை ஒரு இப்படிப்பட்ட ஒரு இதை சொல்கிறாங்க? இரும்பு பெண்மணி, அவங்க தன்னைத்தானே சொல்லியிருப்பாங்களா? அவங்க ஆட்டோபயோகிராஃபி எழுதி. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இரும்பு பெண்மணின்னு போட்டு தலைப்பில் எழுதுகிறோம் அப்படின்னா ஏன் அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு வந்தது? ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான் நமக்கு ஒரு இந்த ஆட்டோபயோகிராஃபியை நம்ம ஏன் படிக்கணும், அப்படி அது என்ன கொடுக்குது அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லெனின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ரஷ்ய புரட்சியினுடைய தலைவர் லெனின். அவர் இன்னொரு புரட்சியாளர் ரோசா லக்சம்பர்கை பார்த்து ஒரு தடவை சொன்னாராம். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், சாதாரண காலத்தில் வானில் அதாவது தென்றல் காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, சாதாரண காற்று, அது அடிக்கும்போது ஒரு சிட்டுக்குருவி கூட ஈஸியாக பறந்துடும். ஆனால் ஒரு புயல் காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த புயல் காற்றை எதிர்த்து எது பறக்க முடியும்? ஒரு கழுகோ ஒரு பருந்தோ. அப்படிப்பட்ட வலிமையான ஒரு பறவை மட்டும்தான் ஒரு கடுமையான ஒரு புயல் காற்றில் எதிர்த்து பறந்து செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தோடர் மோகனாவனுடைய வாழ்க்கை. அதனால தான் நாம் இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இவங்க யார்? மோகனா என்பவர் யார்? தோடர் மோகனா ஒரு ஓய்வு பெற்ற உயிரியல் பேராசிரியர். இது அவருடைய தொழில். அடுத்தது, தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய முன்னாள் தலைவர். அகில இந்திய அளவில் அவர் ஒரு நிர்வாகி, ஒரே நிர்வாகி, பெண்ணாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே அறிவியல் இயக்கத்தினுடைய ஒரே தலைவர். அகில இந்திய அளவில் அவர் தான் ஒரே பெண் நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சிஐடி என்ற தொழிலாளர் அமைப்பில் ஒரு பழனியில் ஒரு தலைவராக அவர் திகழ்ந்து கொண்டிருப்பவர். நாங்கள் அவரை பார்க்கும்போது கேட்போம், நீங்கள் காலில் சக்கரத்தை கட்டியிருக்கீங்களா இல்லை ரெக்கையை கட்டியிருக்கீங்களா? ஒரு தொடர்ச்சியான பயணி. பயணம்னா இப்படி எப்படி பயணம் கிடையாது. அவர் அன்றைக்கி எங்கே இருப்பாருன்னு அவருக்கே தெரியுமான்னு எனக்கே தெரியல. தினம் காலையில் அவர் எங்கே இருக்காருன்னு ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி திண்டுக்கல்லில் இருப்பார், நாளைக்கு பழனியில் இருப்பார், இன்னொரு நாள் திருச்சியில் இருப்பார், சென்னையில் இருப்பார், நார்த் இந்தியாவில் இருப்பார். ரக்கையை கட்டி கொண்டு பறந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தோழர்.
சரி, அப்படின்னா இளங்கியா? 76 வயது இளங்கி அப்படின்னா சொன்ன 76 வயது இளம்பெண். அவ்வளவு உற்சாகம், அவ்வளவு ஊக்கம். இதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக சொல்லட்டுமா? அவர்கள் புற்றுநோய் சர்வைவர், கேன்சர் சர்வைவர். சாதாரணமாக கேன்சர் வந்தாலே எப்படிலாம் எல்லாரும் ஆயிடுறாங்க, அது உயிர்கொல்லி நோய், எல்லாரையும் கடுமையாக மனவேதனை பாதிக்கும். அப்படிப்பட்ட புற்றுநோயிலிருந்து தப்பிய பிறகும் தன்னை ஒரு உற்சாகமாகவும் அடுத்தவர்களுக்கு உற்சாகமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோழர், 76 வயது இளம்பெண் மோகனா. இவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்னங்க கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம பல பேரை பற்றி நம்ம கேட்டிருப்போம். அப்ரஹாம் லிங்கன், செருப்பு தைப்பதனுடைய பையனாக பிறந்தவர், ஸ்டாலின், இந்த மாதிரி பல தலைவர்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான நிலையிலிருந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்றால் அவர் எப்படிப்பட்ட விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலை, வறுமையான இடம், ஒரு கிராமம், அங்கே பிறந்திருக்கக்கூடிய தோழர் மோகனா. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய லைஃப் எப்படி, அவ்வளவு கடுமையான லைஃப் அவங்களுக்கு, டெய்லி சாப்பாட்டுக்கு கூட கஷ்டங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய லைஃப். அப்படிப்பட்ட இடத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, முதல்ல சின்ன ஸ்கூலில் போகிறாங்க, அடுத்தது காவேரியை தாண்டி படிக்க போகிறாங்க. அதுவே பெரிய பிரச்சனை. அந்த காவேரியை தாண்டி படிக்க போகக்கூடாதுன்றாங்க. ஆனால் அதை தாண்டி கஷ்டப்பட்டு அவங்க அந்த ஸ்கூலில் போய் அவங்க படிக்க போகிறாங்க. ஸ்கூலில் போய் படித்த பிறகு என்ன வருது, பல விஷயங்கள் அவங்களுடைய லைஃப்பை அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த காவேரி தாண்டி ஸ்கூலில் போய் படித்த அனுபவங்கள், அதை தாண்டி என்ன பண்ணுறாங்க, அடுத்தது கடுமையாக போராடி, அவங்க அப்பா ஒத்துக்கவே இல்லை, ஆனால் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அவங்க காலேஜுக்கு போகிறாங்க. கும்பகோணத்தில் ஹாஸ்டலில் தங்கணும், வீடு எடுத்து தங்குறாங்க. அங்கே அவருடைய ஒரு தோழியோடு அங்கே தங்கி அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து ஒரு காலேஜில் படித்து முதல் பெண்ணாக அழகாக வெளியில் வர்றாங்க. அடுத்து தொடர்ச்சியாக போராடுவதன் மூலமாக பழனியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டர் கல்லூரியில் பேராசிரியராக உயர்கிறார். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு பெண் அப்படிங்கிற முறையில் பெண்ணுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லுவோம் இன்னும் கல்யாணம் ஆகலைங்களா. எல்லோரும் கேட்பாங்க, அதுதான் பெண்ணுனாலே படித்தாச்சா, நீங்கள் ரொம்ப படிச்சிருக்காங்க, உடனடியாக சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. இவரும் போய் மாட்டிக்கிறாரு. திருமண உறவு என்பது எப்படி இருக்கிறது, கசப்பாக இருக்கிறது, கொடுமையாக இருக்குது. கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்கிறார் ஒரு சின்ன குழந்தை, ஆண் குழந்தை. அப்படிப்பட்ட நிலையில் கடினமான இதை அவங்க ஃபேமிலி லைஃப் என்பது மிகவும் கடினமான சூழ்நிலையை சந்திக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு போராடி 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 இதுக்கு மேலே முடியாது, நம்ம வெளியில் போய்தான் ஆகணுங்கிற சூழ்நிலையில் அந்த இதிலிருந்து விடுபட்டு வெளியில் வந்துடுறார். அவருடைய தோழர்கள், மென்டார் அருணந்தி முதலிய தோழர்கள், மூட்டானுடைய, அதாவது அந்த காலேஜில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க தோழர்கள், அந்த தொழிற்சங்க தோழர்கள் அவருக்கு அந்த ஷாக்லேருந்து வெளியில் வருவதற்கு உதவுகிறார்கள். மதுரை யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் மூட்டா, அந்த மூட்டாவில் தோழர் இணைந்து அந்த தொழிற்சங்க வாழ்க்கையை பயணிக்கிறார். அவர் இந்த தொழிற்சங்க வாழ்க்கை அவருக்கு இடதுசாரி அரசியலை அறிமுகப்படுத்துகிறது. அப்படியே மெதுவாக அவர்கள் தன்னை உயர்த்தி கொண்டு ஒரு மாபெரும் போராளியாக பரிணமிக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு போராளி அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிறார். பிறகு என்ன பண்ணுறாங்க, அங்கிருந்து அறிவொளி இயக்கத்தில் ஈடுபடுகிறார்கள். சாதாரண மக்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்குற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அதிலிருந்து தாண்டி அறிவியல், தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் இணைகிறார்கள். அறிவியல் இயக்கம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம்.
மக்களுக்கு அறிவியலை எடுத்து செல்வது, சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியல் உணர்வை ஊட்டுவது குழந்தைகளுக்கு. துளிர் இல்லங்கள், பழனியில் பல துளிர் இல்லங்களை உருவாக்கி அவர்களுக்கு குழந்தைகளை அறிவியல் நோக்கத்தோடு உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முழுமையான ஈடுபாட்டோடு அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு அவங்களை கொண்டு வந்து விட்டுச்சு அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில தலைவராக ஒரு பீரியட் அவங்க இருந்திருக்காங்க. அகில இந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பெண் நிர்வாகியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு போராளி, எப்படிப்பட்ட இது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னா 76 வயசில் ஓட்டமாக ஓடுவாங்கன்னு. அவர் ஒவ்வொரு மீட்டிங்கில் அவங்க பார்க்கும்போது அவங்க இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி நின்னாங்கன்னா, நீங்கள் அவங்களால 4 பேர் அவங்க தள்ள முடியாது. அவங்கள நீங்கள் எவ்வளோ இளைஞராக இருந்தாலும் சரி அவங்கள தள்ள முடியாது. அங்கே அவ்வளவு ஒரு வலிமையை பெற்று இருக்கிறார்கள். தாய்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு சுய பாதுகாப்பு கலையை அவர்கள் டெய்லி காலையில் அவங்க பண்ணுவாங்க. அந்த எர் ஸ்டோரிஸில் அப்படின்னு சொல்லி ஒரு புது பப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. அந்த எர் ஸ்டோரிஸ் இந்த இரும்பு பெண்மணி புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தோழர் பி. விஜயகுமார், அவர் ஒரு பேராசிரியர், அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இங்கிலீஷில் இந்த புக்கு வந்திருக்கு. அப்போ இந்த புத்தகத்தில் அவங்க இதற்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஒரே மகனை அருமையாக வளர்த்து இன்றைக்கி ஃபாரினில் போய் செட்டில் ஆகிற அளவுக்கு அவங்க ஒரு அற்புதமான ஒரு பையனை வளர்த்து அருமையாக அவங்க கொண்டு வந்துருக்குறாங்க. சரி, இதை தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு தான் ஓட்டுறாங்க. அவர்கள் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு இதற்கு மேல் நான் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பழனியில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். சிஐடியூவில் சாதாரண மக்கள், படிக்க தெரியாது, எழுத தெரியாது, அவர்களுக்கு உணர்வை ஊட்டி அவர்களுக்கு விஷயங்களை எடுத்துக்கொண்டு அவங்களுக்காக போய் பேசி போராட்டங்களில் ஈடுபட்டு அவர்களை முன்னாடி நின்று லீட் பண்ணி இன்றும் சிஐடியினுடைய முன்னணி தோழராக பழனியிலே தலைவராக இருந்து கொண்டு இருக்கிறார் தோழர் மோகனா. இதுக்கப்புறம் பழனின்னு என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பழனி ஆண்டவர் கோயில். இந்த பழனி ஆண்டவர் கோயிலில் நம்ம எல்லாருக்குமே சேர்ந்த விஷயம் என்ன, பழனிக்கு போனால் என்ன பண்ணிட்டு வருவாங்க, திருப்பதிக்கும் பழனிக்கு போனால் மொட்டை போட்டு வருவாங்க. அப்போ அந்த மொட்டை போடக்கூடிய அந்த தொழிலாளர்கள், சிகை தொழிலாளர்கள், அவங்க பிரச்சனை யார் பேசுறது, அதுக்கும் சிஐடியு தான் போய் நிற்கணும். அந்த பணியை யார் செய்கிறாங்க, தொடர் மோகனா முன்னெடுத்து சென்று அவர்களுடைய பிரச்சனையும் அவர் எடுத்து செய்கிறாரு. சரி, இவர்தோட முடிச்சுக்கிட்டாரா, ஊராக சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன்ல, நம்ம எந்த ஊரில் இருக்காருன்னு நமக்கே தெரியாதுன்னு சொல்கிறேன்ல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட அவர் படித்து கொண்டே இருக்கிறார், எழுதி கொண்டே இருக்கிறார். என் கையில் இது நான் இப்போ அரும்பு ஷோரூமில் உட்காந்துருக்கேன். அரும்பு என்று குழந்தைகளுக்கான புத்தகங்கள் வைத்திருக்கக்கூடிய இடம் தேனாம்பேட்டையில். இந்த அரும்பு ஷோரூமில் உட்காந்துருக்கேன். அவர் எழுதின ஒரு சில புத்தகங்கள் இங்கே எனக்கு கிடச்சிது. நான் சொல்கிறது கேட்டேங்க, ஒரு சில புத்தகங்கள். இது முதல் பெண், ஒவ்வொரு அறிவியலையும் சாதித்த முதல் பெண்ணை பற்றி அவர் எழுதிய புத்தகம் முதல் பெண். விலங்குகளை பற்றி எழுதின புத்தகம் வேட்டையாடு விளையாடு. உடல் உறுப்புகளை பற்றி எழுதிய புத்தகம் உடல் உறுப்புகள். பண்டை கால வானவியலாளர்கள் பற்றி எழுதின புக்கம் இந்த புக்கு. எதிர்பாராத கண்டுபிடிப்புகள் இந்த புக்கு. நமக்கு தெரியாத பெண் விடுதலை போராளிகளை பற்றின புத்தகம் இந்த புத்தகம். இந்தியாவினுடைய பெண் விஞ்ஞானிகளுக்கு நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க நீங்களா. அப்படிப்பட்ட பெண்களை திரட்டி அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் பெண், இந்திய பெண் விஞ்ஞானிகள். கணித மேதைகள் நமக்கே தெரியாது அவங்க என்ன, யார் யாரெல்லாம், நான் ஏதோ ஒரு சில பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆடா லவ்ஸே லவ்லேஸ் அந்த மாதிரிலாம். அவர்கள் ஏராளமான பேரை அவர்கள் திரட்டி அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் இது, உலகை மாற்றிய பெண் கணித மேதைகள். இது சாம்பிள். இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் எங்கெங்கே அவங்களுக்கு எழுதுறதுக்கு டைம் கிடச்சிச்சு, உண்மையிலேயே புரியலையே. இப்போ குழந்தை எப்படி கருவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, ஒவ்வொரு வாரத்திலையும் எப்படி வளருதுன்னு சொல்லி இப்போ ஒரு தொடர் எழுதி கொண்டு இருக்கிற புக்டேயில்
அதுவும் சீக்கிரமாக புக் வரப்போகுது. பார்த்தா அது வந்து 500 பக்கத்துக்கு மேலே போகுது. அவ்வளவு விஷயங்களை திரட்டி அந்த பெண் கருவுறுவதிலேருந்து ஆரம்பித்து அந்த குழந்தை வளரும் வரைக்கும் ஒரு தொடர்ச்சியான கட்டுரை இதை வந்து அவங்க எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஏராளமான எழுத்து பேச்சு. அவங்க போய் உட்கார்ந்து அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தோன்னா அவங்க உற்சாகம்னா அவ்வளவு உற்சாகமாக வந்து அவங்க பேசுவாங்க. அவங்க வந்து ஒரு கேன்சர் சர்வைவர்னு சொன்னேன். அப்போ கேன்சர்லேருந்து தான் விடுபட்டது மட்டுமல்ல, கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து நாம் வெளியில் வர முடியும், தைரியமாக இருங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வேலையையும் தோழர் செய்து எங்கள் அம்மாவுக்கும் அவங்க பண்ணாங்க. வந்து அவர் அவ்வளவு ஒரு ஆர்வம். சரி, இதுக்கு மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பெண்மணி இவ்வளவு போராட்டங்கள் வந்து கேன்சரையும் மீறி வராங்க. இப்போ வந்து கேன்சரை வந்து பார்த்துருக்கோம் நம்ம, அந்த கீமோதெரப்பி கொடுக்கும்போது முடியெல்லாம் கொட்டிடும். ஆனால் அதையும் ஃபோட்டோ எடுத்து போடக்கூடிய தைரியம் என்பது தோழர் மோகனாவுக்கு உண்டான தைரியம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபோட்டோ எடுத்து அவங்க போடுறாங்க. இன்றைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவலையே விட மாட்டாங்க. தோற்றமாவது மண்ணாது. அதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஊக்கம்தான் அவர்களுடைய லைஃப்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பெண்மணி. அந்த லைஃப்பை நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்கள் எப்படிப்பட்ட லைஃப் நம்ம இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். பெண்கள் எவ்வளவு அருமையாக நம்ம போராடணும், எப்படிப்பட்ட ஒரு போராட்ட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்காங்க. இந்த இடத்துலேருந்து அவங்க இவ்வளோ தூரம் வர முடியும் என்று சொன்னால் நாம் ஏன் வர முடியாது என்கிற ஊக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வரலாறு தோழர் மோகனாவுடைய வாழ்க்கை வரலாறு. இதை நீங்கள் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஊக்கம் நமக்கு ஏராளமாக கிடைக்கும் என்றாலும் சொல்கிறேன். எழுதியிருக்கக்கூடிய முறை என்பது ரொம்ப ஹை லெவலில் ஆகுன்னு எழுதி நமக்கு ஒன்றுமே புரியாமலாம் எழுத அந்த மாதிரியான எழுத்து கிடையாது. எளிமையாக நமக்கு விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய பக்குவத்தோடு அருமையாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம் மோகனா ஒரு இரும்பு பெண்மணியின் கதை. தமிழில் பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பை ஹெர் ஸ்டோரிஸ் தோழர் பி. விஜயகுமார், மூட்டா தலைவர், பேராசிரியர், அவர் இதை டிரான்ஸ்லேட் பண்ணி அருமையான ஆங்கிலத்தில், எளிமையான ஆங்கிலத்தில் அவர் அதை வெளியிட்டிருக்கிறார். அதில் தொடர் எஸ்ஏபி நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்த ஆங்கிலத்தில் ரொம்ப அற்புதமாக அதை சொல்லியிருக்காரு. நான் ஒரு தடவை சொல்கிறேன். ரோசா லக்சம்பர்கை பார்த்து லெனின் சொன்னது, when the wind is favorable, even a sparrow can fly freely. But when there is a gale, only an eagle can fly, dashing against the rough wind. You fly like an eagle against the fasces. ஒரு அற்புதமான ஒரு கொட்டேஷன். அப்படி ஒரு கொட்டேஷனை தோழர் மோகனாவுக்கு நம்முடைய மூத்த எழுத்தாளரும் தலைவருமான எஸ்ஏ பெருமாள் குறிப்பிட்டு சொல்கிறார் என்றால், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தோழர் மோகனா வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நமக்கு எல்லாம் ஒரு ஊக்கமாக அமைந்திருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் சொல்கிறது. இதை படியுங்க. படித்துவிட்டு விரைவில் நாம் பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களை இந்த ஒய்மேன் சேனல் வர இடத்துல அந்த கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் நாங்கள் நேரடியாக தெரிந்து கொள்ள முடியும். அதையும் நீங்கள் போட வேண்டும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.